வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு குருமா செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி எல்லாம் 1 சேர்த்துக்கலாம், கிராம்பு 2 சேர்த்துக்கலாம், ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயை நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் அந்த குருமா ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 1 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 2 பேருக்கான அளவு. நீங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும், குருமாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 2 டீஸ்பூன் கணக்கு வரும். அதை நல்லா போட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு குருமா ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம 2 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தேங்காய் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா நைஸாக நறுக்கி நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைய வேகணும். அப்போ தான் இந்த குருமா நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது. நம்ம வெங்காயம் தக்காளி அதிகமாக வதக்கிறதுனால அந்த பச்சை வாடை போய் நம்மளுக்கு அந்த குருமா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நான் குழைய வேகிறதுக்காக. இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால நல்லா குழஞ்சிரும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வச்சு பாருங்கள். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு, ஒன்றோட ஒன்று நல்லா பின்னிடுச்சு. அதனால் ஒரு நல்ல கெட்டியான ஒரு குருமா நமக்கு கிடைக்கும். இது சப்பாத்தி இல்லை, பூரி, நான், அதே மாதிரி நம்ம ரைஸு கூட அதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த வாசமும் இருக்கும். அதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருளும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம்.
நீ வந்து சிக்கன் மசாலா பவுடர் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த சிக்கன் மசாலா பவுடர் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், ஸ்மெல்லும் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ வந்து நான் எதுக்கு மூடி வச்சேன்னா, அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம மூடி வச்சேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து புதினா இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த புதினா இலைகள் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, அது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த கொதிக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு புதினா வாசனை, கொத்தமல்லி வாசனை நம்ம எல்லாம் நல்லா மிங்கிளாகி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்காக தண்ணி வந்து 1 கப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து புதினா வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதுமானது. இலை வந்து சீக்கிரமே வெந்துடும் புதினா இலை, அதனால் ஒரு வதக்கிலே நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த முந்திரி வந்து ஒரு 5 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கசகசா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கசகசா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக வேணும், எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம் மூடி வச்சு. இப்போ வந்து குருமா வந்து நல்லாவே கொதிக்குது. இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த புதினா இலைகளோட கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை கிடைக்கும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சப்பாத்தி குருமா நமக்கு தயாராகிருச்சு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.